எல்லாவற்றையும் விட இந்த ஒரு துயரமான நிகழ்ச்சியில் இரத்த உறவாக இருந்தாலும் கூட இயக்க உறவை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பாக அவருடைய கருத்தை பதிவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆறுமுகம் அவர்களே, பாபுராஜ் அவர்களே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவன்பான வணக்கங்கள். இது ஒரு படத்தரப்பு நிகழ்ச்சி. பெரியார் ஐயா என்ன சொல்லியிருக்காருங்கிற செய்தியை இந்த படத்தரப்பு நிகழ்ச்சிக்கான அழைப்புதல்ல அவர் பின்னால் போட்டிருக்கார். அதாவது உருவ வழிபாடுங்கிறதே கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க, அப்புறம் ஏன் படத்திறப்புன்னு ஒன்று நடத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பெரியார் ஐயா புதிய ஒரு வார்த்தையை அதில் போட்டிருக்கார். இது உருவ வழிபாடு இல்லைங்க, இது பண்பு வழிபாடு, இது குண வழிபாடு அப்படின்னு. அப்ப இவர் இந்தப்பட்ட பண்புக்கு சொந்தக்காரர், இந்த பண்புகளை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து சொல்வதற்காக இவர் இந்த குணநலத்தை கொண்டவராக இருந்திருக்கிறார். இந்த குணநலங்களை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவரிடம் இந்த தவறான கருத்துக்கள் இருந்தது, அவைகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதை எடுத்து சொல்வதற்கு ஒரு கருவியாக இது போன்ற படத்திறப்பு நிகழ்வுகளை பயன்படுத்தி கொண்டார் தந்தை பெரியார் அவர்கள். அந்த அடிப்படையில் நாத்திகமணி அவர்களை பற்றி மிக தெளிவாக செறிவாக சொல்ல வேண்டுமானால் ஆறுமுகம் அவர்கள் சொன்னது போல், அவர் மாற்றுத்திறனாளியாக இல்லாமல் இருப்பாரேயானால் ஒரு சிறந்த போராளியை கொடுத்திருப்பார். நான் ரொம்ப வியப்போடு அவரை விட்டு நோக்கி இருக்கிறேன். ரொம்ப அற்புதமா பெரியார் கொள்கையில் அங்கமுத்து அவர்கள் இந்த அளவுக்கு வருவதற்கு முன்னாலே கூட ஒரு தெளிந்த பெரியாரியல்வாதியாக உருவானவர் நாத்திகமணி அவர்கள். அவர் மாற்றுத்திறனாளி என்பது அடுத்த கட்டமான பிரச்சனை. இந்த கொள்கை இன்றைக்கு முடங்கி விடுமோ என்ற அச்சம் பட தேவையில்லை என்பதை அவரை பார்த்து நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் காலச்சூழல், தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள், இயற்கையின் கோணல் புத்தி அவரை நம்மிடமிருந்து பறித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் ஒரு செய்தியை அவருடைய இறப்பின் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஒரு செய்தியை நான் தெளிவுபடுத்த வருகிறேன். ஏன்னா பெரியார் பேச்சை பற்றி இப்போ பேசணும்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கு. பெரியார் இந்த இடத்துல இதை பேசினார்னு யார் வேணாலும் எதை வேண்டுமானாலும் பேசிட்டு போயிட முடியாத நிலை தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. அப்ப பெரியார் பேசிய உண்மையான செய்திகளை பேச வேண்டிய நிலையில் இருக்கிறோம். 1940ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 1ஆம் தேதி லண்டனுக்கு பிரிட்டிஷாருக்கு ஆலோசனை சொல்வதற்காக தமிழ்நாட்டை சார்ந்து இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களால் மிகப்பெரிய அளவிற்கு திராவிடர் தளபதி என்று அழைக்கப்பட்ட திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்து தஞ்சை மாவட்டத்தினுடைய ஜில்லா போர்டு பிரசிடென்டாக இருந்த சரியேட்டி பன்னீர்செல்வம் அவர்கள் ஆலோசகராக செல்வதற்கு விமானத்திலே, ஹனிபால் விமானத்திலே செல்கிறார். அந்த ஹனிபால் விமானம் விபத்துக்குள்ளாகி ஓமான் கடலிலே விழுந்து பன்னீர்செல்வம் அவர்கள் மறைந்து விட்டார். பன்னீர்செல்வத் அவர்களினுடைய இரங்கல் நிகழ்ச்சி, பன்னீர்செல்வத் அவர்களினுடைய படத்தை திறந்து வைத்து அறிவாசன் தந்தை பெரியார் அவர்கள் உரையாற்றுகிறார். அப்படி பேசுகின்ற பொழுது தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார், ஒரு மனிதனை இந்த இடத்துல கூட அந்த தொடக்கத்தில் பெரியாருடைய வரிகளை போட்டு இருக்கும்போது சொல்றார், ஒரு இறந்தவரின் பெருமையை பேசுவதற்காக படத்திறப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லோருக்கும் நடத்தி விடலாம். ஆனால் நாம் அதற்காக அல்ல, அவருடைய குணத்தின் வழிபாட்டிற்காக. அதே போல் பன்னீர்செல்வத்துடைய படத்திறப்பை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்கிறார், என்னங்க உருவ வழிபாடு கூடாதுன்றீங்க, அதே போல கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கீங்க, சொர்க்கம் கூடாதுன்னு சொல்றவங்களா இருக்கீங்க, மோட்சம் கூடாதுன்னு சொல்றவங்களா இருக்கீங்க, நரகம் கூடாதுன்னு சொல்றவங்களா இருக்கீங்க. நீங்க இவரோட படத்தை திறந்து வச்சிருக்கிறீங்க. அப்படி ஒரு படத்தை திறந்து வைக்கிறது எதுக்காக அப்படின்னா, அவர் ஏதோ பெரிய பணக்காரராக இருந்திருப்பார். ஒருத்தர் பணக்காரராக இருக்காருங்கிறதுனால தான் இந்த நாட்டில் சில பேர் மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால பெரியார் என்ன சொல்றாருன்னா, நான் பணத்திற்காக ஒரு மனிதனை மதிக்கிறேன் என்று சொன்னால் அதற்காக அல்ல. இப்போ பணத்துக்காக ஒரு மனுஷனை மதிக்கணும்னா நான் ரிசர்வ் பேங்கை மதிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு பணத்தை அச்சடிச்சு கொடுக்கறதே அதுதான். சரி, படிப்புக்காக ஒரு மனிதனை மதிக்கணுமா அப்படின்னா எல்லாரும் சொன்னாங்க. நாத்திகமணியை அவரே அங்கமுத்து அவர்களே சொன்னார், நான் கல்வி கொடுக்கறதில்ல, சமயபுரத்தில் மாரியம்மன் கோவிலில் படித்து, மணிகண்டத்தில் படித்து, அதே போல பெரம்பலூரில் இருக்கக்கூடிய எலிசபெத் பாலி, அன்னமங்கலத்தில் இருக்கக்கூடிய எலிசபெத் பாலிடெக்னிக்கில் படித்து கல்வி கட்டாயம் கற்க வேண்டும்.
என்ற அடிப்படையில் என பெரியார் சொன்னார், சமூக மாற்றத்திற்கு கல்வி ஒரு கருவியாக அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக. சமுதாய மாற்றத்திற்கு ஒரு கல்வி என்பதால் தந்தை பெரியார் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனா அதே பெரியார் என்ன சொல்கிறார் சொன்னார், படிப்புக்காக ஒரு மனிதனை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய லைப்ரரியை மதித்து விடலாம். புத்தகத்தில் இருக்கிறதே எல்லாம் அப்படியே படிச்சு வச்சுருக்கேன். நான் அதுக்காகவும் ஒரு மனிதனை பார்ப்போம். பணத்துக்காக ஒரு மனிதனை மதிக்கல, படிப்புக்காக ஒரு மனிதனை மதிக்கல. அடுத்து சொல்ற, ஒரு மிகப்பெரிய பதவியில இருந்தார், அதுக்காக நான் மதிக்கிறேனா, படத்தை திறந்து வைக்கிறேன்னா அதுக்காகவும் இல்லை. அப்படின்னா பெரிய ஜனாதிபதி நாற்காலியை நான் மதிச்சிடலாம், அதற்காக இல்லை. அப்ப படிப்புக்கு இல்லை, பணத்திற்கு இல்லை, பதவிக்கு இல்லை, அதை தாண்டி ஒருவருடைய அறிவுக்காக மதிக்கிறோமா? ஏன்னா இந்த இயக்கமே அறிவு இயக்கம்னு பேர், அறிவு வயப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அப்ப அறிவுக்காக மதிக்கிறாங்களா? அறிவுக்காகவும் மதிக்கல. பெரியார் சொல்றாரு, ஏன்னா அறிவினுடைய வெளிப்பாடு தான் இப்போ ஒவ்வொருத்தர் கையில இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு செல்போன். அப்ப அதுக்காக நான் மதிக்கிறேன்னா அதுக்காக ஒரு அறிவினுடைய கண்டுபிடிப்பு ரேடியோவையோ டெலிவிஷனையோ நான் மதிச்சிடலாம். நான் அதற்காகவும் மதிக்கவில்லை. பின்ன வேற எதற்காக நான் மதிக்கிறேன் என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார்கள், நான் மதிப்பதற்கு காரணம் இந்த மனிதர் மனிதராக வாழ்ந்து, ஏன்னா நிறைய பேர் மனிதராக பிறக்கிறாங்க, ஆனா மனிதராக வாழ்றாங்களாங்கிறதுதான் பிரச்சனை. மனித தன்மை உள்ளவர்களாக வாழ்ந்து அந்த மனித தன்மையால் மற்றவர்களுக்கு உதவி செய்து அந்த மனித தன்மையை நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்று அவருடைய மனித தன்மையை, மனித நேயத்தை எடுத்து காட்டுவதற்காகத்தான் அவருடைய படத்தை நான் திறந்து வைக்கிறேன். எனது படிப்பிற்காக, பதவிக்காக, பணத்திற்காக, அறிவுக்காக அல்ல, மனித நேயத்திற்காகத்தான் இது போன்ற படம் திறப்பு நிகழ்ச்சி. அப்படி மனித நேய கொள்கை தான் தந்தை பெரியாருடைய கொள்கை. அந்த கொள்கையை மதித்துக் கொண்ட ஒருவர் தான் அங்கமுத்து அவர்கள். அவர் தான் உதாரணத்துக்கு சொல்றாங்க, நிறைய தோழர்கள் இந்த இயக்கம் அருகி போயிருக்கலாம், சுருங்கி போயிருக்கலாம். ஏன்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா வாழையடி வாழையாக இந்த கொள்கையை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதிலே தவறி போய்விடுகிறார்கள். இந்த நுகர்வு கலாச்சாரத்தை, தன்னிறைவு பெற வேண்டிய பொருளாதாரத்தை, ஆனால் தன்னிறைவு பெற வேண்டிய பொருளாதாரத்தில் ஒரு சமூக அமைப்பில் அடித்தட்டு சமுதாயத்தில் பிறந்து ஆர்வம் சொன்ன போல் என்னை பார்த்து என்று அவர் சொன்னார், அவரை போன்றவர் அந்த பகுதி மருத்துவம்லாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு, நான் ஐயாட்ட சொன்னேன், திராவிடர் கழகம் பெரியாருடைய இயக்கம்னா மருத்துவம்லாம் ஒரு கற்பனை உலகம்னு சொல்வதை விட ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய பகுதி அது. சட்டத்தை ஜாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டத்தை கொடுக்கின்ற போராட்டத்திற்கு லால்குடி வட்டாரத்துக்கு என்று தனித்த பெருமை உண்டு. லால்குடி வட்டாரத்திலேயே 17 பேர் சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டம், 18 பேர் ஜாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டத்தை கொடுத்து சிறை சென்ற ஊர் மருதூர். அதுலயும் அதிக தண்டனை 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்ட நபர்களை கொண்ட ஊர் மருதூர். அந்த ஊர்ல இப்ப 96 வயது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் ஐயா கனகராஜ் அவர்கள், அவரை போன்றவர்களால் உருவாக்கப்பட்டு அங்கமுத்து அவர்கள், அவர் முதல்ல திராவிடர் கழக இளைஞரணியில் இருந்தார். அப்புறம் படிக்க போனதுக்கு அப்புறம் பகுத்தறிவாளர் கழகத்தில் இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாரும் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, இயக்கத்திடமும் இயக்க தலைமையிடமும் எதிர்பார்ப்புகள் மிகுந்திருக்கக்கூடிய சூழல். ஆனா பெரியார் இயக்கத்தை பொறுத்த எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறவங்க பெரியார் இயக்கத்துல இருக்கவே முடியாது, நிக்க முடியாது. பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ 10 ரூபாய் சம்பாதிச்சு 1 ரூபாயை இந்த இயக்கத்துக்கு கொடு, இந்த இயக்கம் இந்த இனத்திற்காக பாடுபடும். அப்படி இருந்தா இந்த இயக்கத்துக்கு உன்னால பொருளாதாரத்துல கஷ்டமா இருந்தா நீ இந்த இயக்கத்துக்கு வர வேணாம், அதை முதல்ல பாரு அப்படின்னு சொல்லி இயக்கத்தில் தொண்டர்களை இணைத்த தலைவர் தந்தை பெரியார். அந்த சூழலில் தான் மாத்திரம் இயக்கவாதியாக இல்லாமல் அடுத்த தலைமுறையை சார்ந்த நாத்திகமணியையும் கொள்கைவாதியாக, இயக்கவாதியாக, களப்பணியாளராக மாற்றி இருக்கிறார் என்பதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அந்த பணி. அதை தாண்டி இன்னொரு செய்தியை சொல்லிடணும். இப்ப பேசுறப்ப ஒரு செய்தியை சொன்னார், ஒரு தோப்புக்கு தண்ணீர் இறைக்கக்கூடிய காட்சி பெரியார் பேசியது. அதே போல அண்ணா அவர்கள் மறைந்து போகிறார். அண்ணா அவர்கள் மறைந்த பொழுது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், நடக்கக்கூடாதது நடந்து விட்டது, இழக்கக்கூடாதவரை இழந்து விட்டோம். அதுதான் இன்னைக்கு நாம இந்த
நாத்தியமணியினுடைய மறைப்பு செய்திக்கு சொல்ல வேண்டியது. நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. யாரும் எதிர்பார்க்க முடியல, எதிர்பார்த்திருக்க முடியாது. அதே நேரத்தில் அடுத்த கட்டத்துக்கு போனார். அடுத்து சொன்னார், அண்ணாவோட இரங்கல் நிகழ்ச்சி எல்லாரும் இருக்காங்க, பெரியார் பேசுகிறார். பெரியார் பேசுறப்ப ஒரு செய்தியை சொன்னார். நானும் படிக்கிறப்ப எல்லாரும் பேசுறப்ப நான் இன்னமும் நுணுகி இப்படிதான் பெரியார விமர்சன பார்வையோடு பார்க்கணும்னு நினைப்பேன். பெரியார் விமர்சனமே கூடாதவர் அல்ல. ஏன்னா பெரியார் அளவுக்கு இன்னும் நம்ம சிந்திக்கலன்றதை எடுத்து கேட்டோம். என்ன பெரியார் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சிந்திச்சுட்டார். அதுதான் பெரிய கோளாறே. அவர் பெரிய எக்ஸ்ட்ரீமா. அவர் மேலை நாடுகளில் பிறந்திருக்க வேண்டிய தலைவர், மேலை நாடுகளில் பிறந்திருக்க வேண்டிய சிந்தனையாளர், மேலை நாடுகளில் பிறந்திருக்க வேண்டிய புரட்சியாளர். மேலை நாட்டு மக்களிடம் பேச வேண்டிய கருத்துக்களை எல்லாம், புரட்சி கருத்துக்களை எல்லாம் நம்மிடம் பேசி நம்மிடம் விதைத்து விட்டு சென்றதால் நம்மால் அதனை இன்னமும் செரிமானம் செய்து கொள்ள முடியாத காரணத்தால் அவரை அவதூறுக்குள்ளாக்க வேண்டிய அவலத்திற்கு ஆளாகி இருக்கிறோம். அப்ப யோசிக்கிறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ரொம்ப யோசிச்சு பார்ப்பேன். சொர்க்கம், மோட்சம், நரகம், பிதுர்லோகம், மறுபிறப்பு ஆகியவைகளை கற்பித்தவன் மடையன். அவைகளை ஆகியவைகளை கற்பித்தவன் அயோக்கியன். அவைகளை நம்புகிறவன் மடையன். அவைகளால் பலன் அனுபவிப்பவன் மகா மகா அயோக்கியன் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கார். சரி, இப்படி சொன்ன பெரியார் அடுத்து இன்னொரு இடத்துல, அதான் அண்ணாவோட அந்த இரங்கல் நிகழ்ச்சியில பேசும்போது சொல்றார், அண்ணா சொர்க்கத்துக்கு போயிருக்கிறார் அப்படின்னு பேசுறார். இப்ப இது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு முரணா தெரியுது. என்ன சொர்க்கங்கிறது கூடாதுன்றார், கிடையாதுன்றார். அதை உருவாக்கணும் அயோக்கியன்னு சொல்றார், நம்புறவனை முட்டாள்னு சொல்றார், அதனால் லாபம் அனுபவிக்கிறவன மகாமக அயோக்கியங்கிறார். ஆனா அந்த பெரியார் என்ன சொல்றாருன்னா, அண்ணாவிய சொர்க்கத்துக்கு போறார். அதை எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவரு செய்தியை சொல்றார். ஒருத்தர் இறந்து தூக்கிட்டு போறாங்க ஒரு ஊர்ல. இறந்து தூக்கிக்கிட்டு போகும்போது அந்த தூக்கிட்டு போற வழியில ஒரு பெரிய மகான் இருக்கார், ஒரு மிகப்பெரிய சாமியார். அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த ஊர்ல எல்லாமே எதிர்காலத்தை பற்றி கணிக்கக்கூடிய வரங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அவர் சொன்னார்னா அப்படியே படிக்கும். அந்த மாதிரி ஒரு சாமியார் இருக்கார். அந்த சாமியார் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு விபச்சார விடுதி இருக்கு. அது பல பெண்களை வச்சு தொழில் நடத்துகிற ஒரு அம்மா தலைவி இருக்கிறாங்க. இப்போ 2 பேர் இருக்கிறப்ப அந்த அம்மா தலைவியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தொழில் நடத்துகிற ஒரு விபச்சார பெண்மணியை கூப்பிட்டு இந்த செத்து தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க, அவர் சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரான்னு பார்த்துட்டோமா அப்படின்றாங்க. அந்த அம்மா திடீர்னு கொஞ்சம் தூரம் அந்த சாவு தூக்கிட்டு போகும்போது பின்னாடி போயிட்டு திரும்ப அந்த அம்மா சொல்லுது, செத்து தூக்கிட்டு போகிறவரு சொர்க்கத்துக்கு தாங்க போகிறார் அப்படின்னு. உடனே பக்கத்தில் இருந்த அந்த மகான் இருக்காரு சாமியார், அவருக்கு ஒரே ஆச்சரியம். அவர் உடனே அந்த தலைவியை பார்த்து கேட்கிறார், நான் இவ்வளவு பெரிய சாமியார், என்ன இந்த உலகமே நம்புது, நான் எதிர்காலத்தையே கணிக்கிறேன்னு சொல்றாங்க, கல்யாணம் ஆகணும்னா நல்ல நேரம் பார்க்க என்கிட்ட தான் வராங்க, நல்ல நாள் பிடிக்க என்கிட்ட தான் வராங்க, புள்ள இல்லைன்னா எப்படி புள்ள பிறக்கும், என்ன வாய்ப்புன்னு என்னதான் கேட்க வராங்க, எல்லாத்துக்கும் என்னதான் நான் தான் புரிய பார்க்குறேன், எல்லாமே நான் தான் பெரிய பெரிய மந்திரியெல்லாம் இங்கே உட்காந்துருக்கேன். ஆனால் என்னையால இந்த செத்து போனவரா சொர்க்கத்துக்கு போறாரா நரகத்துக்கு போறாரான்னு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் உங்ககிட்ட ஒரு பிளாஸ்டிக் தொழில் பண்ண ஒரு பெண்மணி அதை எப்படி கண்டுபிடிச்சு சொல்லுது, அது என்ன வித்த அதை எனக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த அம்மா தலைவி சொல்றாங்க, அது ஒரு பெரிய வித்த இல்லைங்க, நடந்து போறாங்க செத்து தூக்கிட்டு போகும்போது எல்லா ஊர்லையும் நடக்கிற செய்தி தான். ஒருத்தர் செத்து தூக்கிட்டு போகும்போது எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க தெரியுங்களா. என்ன பேசிட்டு போவாங்கன்னா, ஒளிஞ்சாங்க, இனிமேதான் எங்க ஊர் நல்லா இருக்கும், இவன் இருந்தது வந்து இந்த ஊரை 2 நாளாக்கி 4 கந்தரகோலமாக்கி விட்டான், இனிமேதான் எல்லாம் ஒற்றுமையா ரொம்ப சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தன் பேசிட்டு போறான்னா, அந்த மக்களின் மனதில் இடம்பெறாதவன், மக்களின் மனதில் இடம்பெறாதவன் தான் நரகத்துக்கு போறதா பொருள் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சில பேர் செத்து போறப்ப ஜனங்க பேசுவாங்க, இவ்வளவு சீக்கிரம் செத்துட்டாரே, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாருன்னா அந்த குடும்பத்துக்கு, எனக்கு, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு, இந்த தெருவுக்கு, இந்த கிராமத்துக்கே ஒரு உதவியா இருப்பாங்க, இவ்வளவு சீக்கிரம் போயிட்டாரே எவ்வளோ பெரிய வருத்தமா இருக்கு அப்படின்னு எல்லா மக்களும் பேசிட்டு போறாங்கன்னா, அந்த மக்களின் மனங்களில் இடம் பிடிக்கிறார்கள், அதுதான் சொர்க்கத்துக்கு போட்டு மாதிரி. அது மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்கள் உலக வரலாற்றிலேயே ஒரு தலைவரின் மரணத்திற்கு
மக்கள் திரண்டிருந்து கிண்ண சாதனை படைத்தது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மரண ஊர்வலத்தில். அந்த அளவிற்கு மக்கள் மனங்களில் அண்ணா இடம்பெற்றதால் அவர் சொர்க்கத்திற்கு போனார்னு பெரியார் விளக்கம் கொடுத்தார். இது மாதிரி பெரியாருடைய பேச்சுக்களின் விளக்கங்களை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் நவீன தொழில்நுட்ப சாதனங்களில் முன்னுக்கு பின் முரணான செய்திகளை பேசுவதால், அதை பேசுவதை நீங்கள் நம்புவதால் பெரியார் இப்படி இல்லாம பேசுறப்பான்ற ஒரு தயக்கத்தை, ஒரு ஐயத்தை உங்களிடையே உருவாக்கி விடுகிறது. எனவேதான் உங்களிடம் நான் இந்த அருமையான தருணத்தில் வைக்கக்கூடிய பணிவன்பான வேண்டுகோள், பெரியாருடைய கருத்துக்கள் என்பது நீங்கள் நினைப்பது போல் மத எதிர்ப்பு கருத்துக்கள் அல்ல. பெரியாருடைய கருத்துக்கள் என்பது கடவுள் மறுப்பு கருத்துக்கள் அல்ல. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன சில பேர் பேசியிருக்காங்கன்னா, அவர் கடவுள் மறுப்பாளர்னு சொன்னா பக்தர்கள்ட்டாலும் பெரியார் மேல கோபம் வரும், அதனால அவருக்கு துணையா போயிடுவாங்க, அவதூறு பண்றவருக்கு துணையா அப்படின்னு சில பேர் எழுதுறாங்க. பெரியார் சிலைக்கு கீழே கடவுள் இல்லைன்ற கடவுள் மறுப்பு கல்வெட்டே இருக்கு. நான் சில ஊர்களில் பேசும்போது பொதுவாக சொல்லுவேன், பெரியார் கடவுள் மறுப்பாளரே கிடையாதுன்னு. நம்ம நாட்டுக்கு சில பேருக்கு சந்தேகம் வரும், என்னைய உலக அறிஞ்சு இப்படி ஒரு பச்சை பொய்ய சொல்றாங்க. ஏன்னா ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெரு கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி அப்படின்னு பேசினதோட இல்லாம கல்வெட்டா காலாகாலத்துக்கு அழிக்க முடியாத அடிப்படையில் கல்வெட்டாக வச்சிருக்காங்க. அவர் சொன்னதை வச்சிருக்கிறாங்க. இதை வந்து பச்சை போய் அவர் அப்படி கடவுள் மறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க சந்தேகப்படலாம். அது உண்மையும் கூட. ஏன் கடவுள் மறுப்பாளர் இல்லைன்னு சொல்றேன்னா, அவருடைய நோக்கம் கடவுளை மறுக்கணும்ன்றதல்ல. அவருடைய நோக்கம் மனித சமத்துவம். மனித சமத்துவம். இங்க கூட நான் முதல்ல சொன்னேன், கல்விக்காக ஒருத்தரை மதிக்கலை. இப்ப அதே நேரத்தில் கல்வி ரொம்ப முக்கியத்துவங்கிற செய்தியை நம்ம உணர்த்தணும். மனித சமத்துவங்கிறது ஆர்வம் சொல்ற மாதிரி நம்ம நாட்டுல மனித எப்படி ஏற்றத்தாழ்வுன்னா, சாதாரணமான புரியறதா சொல்ற மீன் இருக்கு இல்ல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல மீன் வாங்கி மீன் அலசலுக்கு முன்னாடி இந்த செலாம்பு இது பண்ணுவோம் பாருங்க. ஒரு செலாம்பு மேல இன்னொரு செலாம்பு மீனோட செதில்கள் மாதிரி ஒரு ஜாதி மேல ஒரு ஜாதி, ஒரு ஜாதி மேல ஒரு ஜாதி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள். பழமொழி சொல்லுவாங்க, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நடப்பு செய்தியை சொல்லி புரிய வச்சா நினைக்கிறேன். 2 ஆண்டுகளாக வேங்கை வயலை பற்றி யாராவது பேசுனாங்களா? பேச மாட்டேங்கிறாங்களே, இதுதான் திராவிட மாடலாம். இப்ப 20ஆம் தேதி வேங்கை வயல்ல இவங்க தான் குற்றம் பண்ணாங்கன்னு அரசு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இது புகார் செய்தவங்களையே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்களே, அப்படி இருக்கலாமான்றாங்க. அது மாதிரி இப்ப என்னன்னா, இந்த சமூக அமைப்புங்கிறது யாரும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு மேல ஒருத்தர் இருக்கானுங்கிறத பார்க்கறது இல்லை, நம்மளையும் எஜமான சொல்றதுக்கு நமக்கு கீழே ஒருத்தர் இருக்கா அப்படிங்கிறதுல பெருமை அடையக்கூடிய சமுதாயம். அந்த சமுதாயத்தை சமநிலைப்படுத்தணும். அதனாலதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், இது கிரேடட் இன்இக்வாலிட்டி. கிரேடட் இன், அதாவது சாதிங்கிற கதவு அடைப்புக்குள் மாட்டிக்கொண்ட வர்க்கம் இது. அந்த சாதிங்கிற கதவு அடைப்புக்குள் மாட்டிக்கொண்ட இந்த வர்க்கத்தை அதை உடைச்சி மனித சமத்துவத்திற்கு கொண்டு வரணும். அப்ப அதை உடைச்சி மனித சமத்துவத்திற்கு கொண்டு வரணும்னா அந்த மக்களுக்கு கல்வி அறிவை புகட்டணும். இந்த கல்வி அறிவு இந்த மக்களுக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட என்ன போல சந்தேகம் இருக்குன்னா, என்னமோ எல்லாத்துக்கும் பெரியார் தான், எல்லாத்துக்கும் திராவிடர் இயக்கம் தான், பெரியார் தான் வந்து ஃபீஸ் கட்டினார, பெரியார் தான் வந்து என்ன பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார, பெரியார் இல்லைன்னா நான் படிச்சிருக்க மாட்டேன்னா, பெரியாரா திருவள்ளுவருக்கு பணம் கட்டினாரு, பெரியார அவையாருக்கு படிக்க வச்சாரு. இப்படிதான் ஏன்னா ஃபேஸ்புக்கை திறந்தா அதான் விவாதமா வருது. இது மாதிரி கேள்வி கேட்ட உடனே நம்ம பையனுக்கு நம்ம இளைஞர்களுக்கு பார்க்கறது சரியான கேள்விங்க, சரியா அடிக்கிறாங்க. இவ்வளவு நாளா இந்த ஆளுங்க பெரியார் பேரை சொல்லி திராவிடங்கிற பேரை சொல்லி நம்ம ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. உண்மையிலுமே அப்ப திருவள்ளுவரை யார் படிக்க வச்சா? அப்ப எந்த சமூக நீதி இருந்திருக்கு? அவையாரை யார் படிக்க வச்சா? அப்போதான் பெரியாருக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்றாங்க. அப்பதான் நம்ம என்ன அடுத்த கேள்வினா, திருவள்ளுவருக்கு பிறகு நம்ம தாத்தா ஏன் படிக்கல? திருவள்ளுவர் படிச்சிருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் இடைப்பட்ட என்னுடைய தாத்தாவோட அப்பா ஏன் படிக்கல?
வசதியா இருந்திருக்காரு. என்ன இவ்வளவு பெரிய காலத்துக்கு அப்புறமே கனகராஜால ஊராட்சி மன்ற தலைவராக முடியுதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். வசதியா இருந்திருக்காரு, ஆனா படிக்கலையே. ஏன் இவருக்கு கல்வி கிடைக்கல அப்படிங்கிறத கண்டுபிடித்திருந்த ஒரு சிபிஐ அதிகாரியாக பெரியார் இருந்தார். அதான் பிரச்சனை. அவர் ஒரு பெரிய திருட்டை கண்டுபிடிச்சார். என்ன திருட்டுன்னா, இந்த மக்களுக்கான கல்வியை எல்லாம் இந்த மக்களுக்கு செல்ல விடாமல் தடுத்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் மாத்திரமே அதை அபகரித்துக் கொண்டிருந்தது. அப்படி அபகரித்துக் கொண்டிருந்த சமூகம் தான் பார்ப்பன சமூகம் என்று கண்டுபிடித்த தலைவன் தந்தை பெரியார். எனவேதான் அவர் ஒரு மிகப்பெரிய சமுதாய விஞ்ஞானியாக இருந்தார். கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சும்மா இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு அந்த கல்வியை கொடுக்கணும் இல்லை, அதை கொடுக்கறதுக்கு வேண்டிய வேலையை செய்யறதுக்காக கண்டுபிடிச்சதுதான் சமூக நீதி. அதுதான் இடஒதுக்கீடு. அது எல்லா மக்களுக்கும் போகணும். உடனே நம்ம மக்கள் கேட்கறது உடனே வந்துருக்கலாம், உடனே வராதுதான் உண்மைதான். ஏன்னா இது பல்லாண்டு காலம் அருந்ததியின மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு ஒன்று கொண்டு வருவதற்கு 2000 ஆண்டு ஆயிடுச்சு. கலைஞர் முத்தமிழறிஞர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் இது உள்ஒதுக்கீடு கொடுத்தப்போம். உள்ஒதுக்கீடு கொடுத்ததையே நம்ம பெரிய முற்போக்கு பேசியவர்களே தலித்து தலைவர்களே கூட ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. எப்படின்னா, எல்லாருக்கும் நோக்கம் என்னன்னா, எல்லாரும் தனக்கு கீழே ஒரு ஆள் இருக்கணுங்கிற அதே சிந்தனை தான். ஆனா பெரியார் அவர் தன்னை பத்தி சொல்றாரு, எனக்கு சுதந்திர சிந்தனை, சுதந்திர நினைப்பு, சுதந்திர உணர்ச்சி, எதையும் நிர்மாணமா பார்க்கிறேன், பச்சையா பார்க்கிறேன். அவையே முன்னேறல, அவையே படிக்கல, அவையே வரல. அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அதுக்கு அவர் கண்டுபிடிச்சதுதான் இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு இன்னும் அடித்தட்டு மக்கள்கிட்ட 100% வந்து சேரல. நம்ம மருந்து வந்துருச்சுன்னு நம்ம சொல்லல, வந்து சேரல. அதற்கான வேலைகளை காலம் காலமா தான் செய்துகிட்டு இருக்கிறோம். ஆனா காலம் காலமா செய்துகிட்டு இருக்கும் போதே இடையில நட்டு கட்டுறது மாதிரி ரொம்ப சுலபமா வந்து இதனால தகுதி போயிடுது, இதனால தேடி போயிடுது. இப்போ இதில் இன்னும் கூடுதலாக இன்னும் ஒரு பெரிய வாய்ப்பு உங்கள்கிட்டனா ஒரு செய்தினா ரொம்ப சுலபமாக வைக்கிறது இந்த போதை பழக்கம், மது போதை. இந்த மது போதைக்கு நம்ம சமூகம் இன்னைக்கு வந்து குடிக்காம இருக்கிறவனை பார்த்தா ஆச்சரியம். அது ஒரு உணவு சாப்பிடுறது மாதிரி. அதை பெரியாரே சொல்றாரு, அது ஒரு தனி மனித உரிமை. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒழுக்கம் கெட்டு போயிடுச்சிருக்கோம். இந்த குடிக்கிறதுனால, பீடி குடிக்கிறதுனால, சிகரெட்னால. சரி, ஒழுக்கம்னா என்ன கேட்ட யாரும் சொல்றது இல்லை. பெரியார் மட்டும்தான் சொல்றாரு, ஒருவன் எது வேணாலும் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒழுக்கம் உடையவனா இருக்கணும்ன்றார். சரி, அது என்னையா ஒழுக்கம் அப்படின்னா, மற்றவர்கள் உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அப்படியே நீயும் மற்றவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒழுக்கம் அப்படின்றார். அப்ப என்ன அர்த்தம்? இப்போ யாரும் நான் வந்து எங்கிட்ட அங்கமுத்தையை எப்படி நடக்கணும் நான் எதிர்பார்க்கிறோன்னு அது மாதிரிதான் அங்கமுத்திட்டு நான் நடந்துக்கணும்ன்ற நிலை வந்துட்டா பிரச்சனையே இருக்காதுங்க. பிரச்சனை இல்லாத உலகம், போரற்ற உலகம்னு சொல்றோம்ல, அது தானாக உருவாகுதுல்ல. இதுதானே ஒழுக்கம் அப்படின்னா, நீங்க என்னங்க இதெல்லாம் பேசுறீங்க? ஒழுக்க கேடான போதைக்கு ஆளாகிறான். உடனே தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்போ ஒன்றும் இல்லை. அதனாலதான் அங்கமுத்து என்ன பண்ணாருன்னா, இந்த கல்வி சமூக மாற்றத்திற்கான கல்வி என்பதை பெரியாரின் வழி உணர்ந்ததால் நிறைய பேர் கல்வி சமூக மாற்றத்துக்கான கல்விங்கிறாங்க. அதை எந்த பாதையில போனா அது சரியா இருக்கும்ன்றதை உணரணும். அதுக்கு வழி பெரியார் பாதை உணர்ந்ததால் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கூட நாத்திகமணியை ஒரு சிறந்த கல்வியாளனாக உருவாக்குவதில் அவர் கவனம் செலுத்தினார். பெரியார் ராஜாவை கல்வியாளனாக உருவாக்குவதில் அவர் கவனம் செலுத்தினார். ஆனா அந்த கல்விக்கு உடனே என்ன பண்றாங்கன்னா, நாத்திகமணி படிச்சுட்டார், அங்கமுத்து டாப் போர்டில் வேலைக்கு வந்துட்டார், ஆறுமுகம் பிஹெச்எல் வேலைக்கு போயிட்டார் அப்படின்னு பார்த்த உடனே காலம் காலமா ஆதிக்க சாதிக்க அடிமையா இருந்ததை பார்த்தே பழக்கப்பட்டவங்க இவெல்லாம் வேலைக்கு போனதுனாலதையா குடிக்க ஆரம்பிச்சுட்டான், இவெல்லாம் படிக்க போனதுனாலதையா குடிப்பார்கள் அப்படின்னு உடனே நிறைய இடஒதுக்கீட்டை ஒழிக்கிறதுக்கான கருவை பார்த்துக்கிட்டு இருக்க நபர்கள் எடுத்து வைக்கிறது. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, ஒழுக்க கேடுன்னா குடிக்கிறது மட்டும்தான் ஒழுக்க கேடாய? சிகரெட் குடிக்கிறதா ஒழுக்க கேடா? பெண்ணை தொடர்ந்து ஒழுக்க கேடா? எங்கேயாவது ஒழுக்க கேடுன்னு சொல்ற இடத்துல யாராவது பள்ளிக்கூடத்தில் சொல்லி தரது போது யாரு சொல்லி தரதாரு? ஒரு மனிதனை உயர்வானதாகவும் கீழானதாகவும் ஏற்றத்தாழ்வாகவும் பார்ப்பது ஒழுக்க கேடுன்னு சொல்லி கொடுக்குறாங்களே, அதானே ஒழுக்க கேடு.
அதையே சொல்லி தரல. அப்ப இந்த ஒழுக்கம் என்பதை வரையறை செய்பவர்கள் ஆதிக்கவாதிகள். ஒழுக்கம் என்பதை வரையறை செய்பவர்கள் ஆதிக்கவாதிகளாக இருப்பதால் தான் அடக்கப்பட்ட சமுதாயத்தில் இருப்பவர்கள் அறிவு பெற்று கல்வி பெற்றும் உயர் பொறுப்புக்கு வருகின்ற பொழுது, அதாவது காலம் காலமாக தங்களுக்கு மறுக்கப்பட்ட பொது வெளிகளை அவர்கள் மீறுகின்ற பொழுது, எப்ப படிக்காமலே படிக்க போறதை பார்த்தவொடனே இவங்களுக்கு ஆத்திரம் வருது, உடனே அங்கே ஒரு ஜாதி பிரச்சனை வருது. தோல்ல துண்டு போடாம இருந்தவன் திடீர்னு தோல்ல துண்டு போடுறதை பார்த்தோன்னே இவங்களுக்கு கோபம் வருது, உடனே அது ஒரு ஜாதி பிரச்சனையாகுது. காலில் செருப்பு போடாமலே இருந்தவன் காலில் செருப்பு போடுறதை பார்த்தோன்னே இவங்களுக்கு கோபம் வருது, உடனே அந்த ஜாதி பிரச்சனையாகுது. அப்ப தாழ்த்தப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்கு பொது வெளிகள் மறுக்கப்பட்டது. அந்த பொது வெளிகளை பெரியாரின் ஊட்டிய சுயமரியாதையால் இவர்கள் அடைய முற்படுகின்ற பொழுதுதான் அங்கே ஒரு கலவரமாக தெரிகிறது. அப்ப இதற்கு காரணம் அவர்கள் சுயமரியாதையை பெறுவது. அதற்கு அடித்தளமிட்டது தந்தை பெரியார் என்ற தத்துவம். வடமொழியில் அடிமையிட்டது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தத்துவம். அந்த பெரியார் தத்துவத்தை ஒரு இயக்கமாக்கி அந்த இயக்கம் பழுதுபடாமல் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய தலைவராக இருப்பவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள். அதை நான் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தினேன். 1989ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 24ஆம் தேதி தந்தை பெரியார் நினைவு நாள்னு தெரிஞ்ச காலகட்டத்திலையும் திருச்சியில தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் சார்பாக ஒரு பெரிய மாநாடு நடத்தி ஒரு பெரிய ஊர்வலம். அந்த ஊர்வலத்தில் அன்னைக்கு எனக்கு இந்த அளவுக்கு தெளிவு இல்லை, ஆனால் ஒரு உணர்ச்சி வயப்பட்டவனாக நம்முடைய கழகத்தினுடைய மறைந்த பொதுச் செயலாளர் துரை சக்கரவர்த்தி ஒரு வண்ண உடையில தலையில ஒரு தலப்பா, நாங்கெல்லாம் ஒரு கலர் சட்டையில இந்த ஊர்வலத்தில் கூட போறோம். என்ன முழக்கம் போடுறாங்க, பெரியார் மனைவி நாகம்மாள் வச்சாரு, வீரமணி பொண்டாட்டியே எங்களுக்கெல்லாம் பொது உடைமையாக்கு அப்படின்னு கோஷம். எல்லாரும் ரொம்ப ஆத்திரம், ஏதாவது பண்ணணும். ஆனா தோழர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பார்ப்பனர்களை எதிரியாக்கி வன்முறைக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத பெரியாரை போல் உணர்ந்த தலைவர் ஆசிரியர் வீரமணி உடனே என்ன பண்ணாருன்னா, இவங்களை பேசிஃபை பண்ணணும், இவங்களை பக்குவப்படுத்தணும். உடனே அடுத்த நாளே அதே திருச்சியில் திராவிடர் எழுச்சி மாநாடு. அந்த மாநாட்டுக்கான ஊர்வலத்துக்கான பாதையை நாங்கள் போய் யார்கிட்ட கேட்குறோம். அப்போ துணை பொதுச்செயலாளர் சாமிகளை கேட்டால் டிடி வீரப்பா மன்றத்தில் பிராமணர்கள் எந்த வழியாக வந்தாங்களோ அந்த வழியாக தானே வரணும் அப்படின்னு கேட்குறோம். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அதெல்லாம் முடியாதுயா, சும்மா ஒரு எண்ணி துணிக கர்மம். அவர் சொன்ன வாசகம் அதுதான், எண்ணி துணிக கர்மம், முடிவெடுத்தாச்சு அந்த பாதையில தான் வரணும், அவ்வளோதான். அதை வந்தாங்கிறதே நம்ம அந்த பாதையில் போகக்கூடாது. ஆனால் அன்றைக்கு இப்படியெல்லாம் முழக்க விழிப்புணர்வு நம்முடைய தலைவரைங்கிறத கேட்டு கோயில்பட்ட உடனே அப்போ பொருளாளர் அன்பிலார் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டார். அந்த நிகழ்ச்சியில தான் நம்ம கிட்ட இருந்து வெளியில போயிருந்த தூமா பெரியசாமி ஐயா மறைந்தவர் வந்து நம்ம இயக்கத்துல மீண்டும் சேர்ந்துவிட்டார். அந்த நேரத்துல நான் அங்கம் ஐயா அவர்களை பார்க்குறேன், இன்னொரு தோழர் சந்திரசேகர் மருத்துவர்ல, அவங்கெல்லாம் அந்த வெள்ளப்பண்டிகையில் அந்த ஊர்வலம் தொடங்குற இடத்துல வந்து ஒரு டாடா ஏசி மாதிரி வேன்ல வந்து இறங்குறாங்க. இறங்கின கோலத்தை பார்த்தோன்னே இவ்வளவு ஒரு உணர்ச்சி எந்த ஊர்ல இருக்கு. ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு குத்துக்கோள், எல்லாரோட கையிலையும் குத்துக்கோளோட வந்து இறங்கினாங்க. அப்படிப்பட்ட உணர்ச்சி மிகுந்த பெரியாரிய கொள்கையை ஏற்றுக்கொண்டதால் நான் அடித்தட்டு சமூகத்தில் இருந்தாலும் கூட என்னையும் மற்றவர்களுக்கு சமமாக உயர்த்துகின்ற தத்துவம் தந்தை பெரியார் என்ற தத்துவம். அந்த தத்துவத்தை பழுதுபடாமல் அடுத்த தலைமுறைக்கும் கடத்துகின்ற அமைப்பு திராவிடர் கழகம், அதன் தலைவர் வீரமணி என்பதை உணர்ந்த காரணத்தினால் தான் இருந்தல் மாத்திரமல்லாமல் தன்னுடைய புதல்வர் நாத்திகமணியை உருவாக்கி எதிர்காலத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு சமநிலை சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பயன்படக்கூடிய ஒரு களப்போராளியை இழந்திருப்பதால் தந்தை பெரியார் அவர்கள் ஏடி பன்னீர்செல்வம் அவர்கள் இறந்த பொழுது இரங்கல் உரை எழுதுகின்ற பொழுது சொன்னார், பன்னீர்செல்வம் அவர்களை காலஞ்சென்ற பன்னீர்செல்வம் என்று எழுதுவதற்கு என் கை நடுநடுகிறது, மெய் தள்ளாடுகிறது. காரணம், இப்படி அடிமை வயப்பட்டிருக்கிறோமே என்பதை அறியாமல் இருக்கக்கூடிய இந்த தமிழர்களை பார்க்கும் தோறும் எனக்கு பன்னீர்செல்வம் ஞாபகத்துக்கு வருகிறார். எனக்கு நாத்திகமணி நினைவுக்கு வருவது அங்கமுத்து என்கிற குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பிற்காக இல்லை, தனிப்பட்ட முறையில் பேரிழப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய சகோதரி மரகதம் அவர்களுக்கு நம்மால் ஆறுதல் தான் சொல்ல முடியும். அவருக்கு அந்த இழப்பை நாம் எந்த விதத்திலும் ஈடு செய்ய முடியாது. அதையும் தாண்டி இந்த தமிழ் சமுதாயத்தை ஒரு பக்கம் சாதி வெறியர்கள், ஒரு பக்கம் மத வெறியர்கள், இன்னொரு பக்கம் நம்மவர்களிடமிருந்தே
ஒரு ஆட்களை தயாரித்து சமநிலை சமுதாயம் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக பெரியாரை அவதூறுப்படுத்துபவர்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கின்ற நேரத்தில் அங்கமுத்துவை விட பெரியாரிய கொள்கையில் தெளிவு பெற்ற ஒரு களப்பணியாளரை இழந்து அவருடைய படத்தை திறந்து வைப்பது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கு ஏற்பட்ட இழப்பாக கருதி நம்முடைய இழப்பை, நம்முடைய வருத்தத்தை காலம் ஆறுதல் படுத்தட்டும். காலம்தான் இந்த காயத்தை ஆறுதல் படுத்த முடியும். எனவே அங்கமுத்தவர்களும் அவருடைய துணைவியாரும், இன்னும் குறிப்பாக நாத்திகமணியினுடைய இளையர் மரகதம் அவர்களும் நாங்கள் உங்களுக்கு வார்த்தையால் ஆறுதல் என்று சொல்லலாமே தவிர அது ஆறுதலாக அமையாது. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காயத்தை, இழப்பை காலம் ஆறுதல் படுத்தட்டும். ஆனால் அதிலிருந்து விரைந்து நீங்கள் மீள வேண்டுமானால் எப்பொழுதும் போல் பெரியாரியல் பணியில் களப்பணியாளராக முத்தரசநல்லூரை விட்டு வெளியே வாருங்கள், களப்பணியிலே நில்லுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த நினைவுகள் மறக்க முடியும் என்று கூறி இவ்வளவு பெரிய படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர்களுக்கும் இந்த அளவோடு பொறுமையாக செவி